ஓகே. நான் நேத்திக்கு வந்து 5.22ல வந்து ஒரு சின்ன இது எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். அத கரெக்டா சொல்லிட்டேனான்றது எனக்கு டவுட்டு. அதனால திருப்பி அதை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். The game is drawn when a position has arisen in which neither player can checkmate the opponent king with any series of legal move. இது லோன்லி கிங்கு, ஆப்போசிட் கலர் பிஷப்பு அது மாதிரி இருக்கிறது இல்லாம the game is set to end in a dead position. டெட் பொசிஷன் சொல்லச்ச எல்லா பானும் அரெஸ்ட் ஆகி இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த அந்த நேரத்திலையும் இத வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து டிரான் தான் சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம். இதை மட்டும் தான் நேத்திக்கு டெட் பொசிஷனுக்கு பதிலா இல்லீகல் பொசிஷன் சொன்னதா எனக்கு டவுட்டு. அது டெட் பொசிஷனுக்கு பதிலா இல்லீகல் பொசிஷன் சொல்லிட்டனோன்னு ஒரு டவுட். அதனால எப்பவுமே ஆர்பிட்ரால இந்த டெட்ன்ற வார்த்தை வராது. எப்பவுமே அது இல்லீகல்ன்ற வார்த்தையை தான் நிறைய தடவை யூஸ் பண்ணுவோம். அதனால அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் எ டெட் பொசிஷன். டெட் பொசிஷன்னா ரெண்டு பேரால எதுவுமே பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சதுன்னா ஆர்பிட்ரு வந்து பார்த்துட்டு டிரா கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு வந்து நாம ஆர்டிகல் 6 பார்க்க போறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்காக அந்த கதையை இன்னும் ஒரு தடவை சொல்றேன். ஸோ தட் எனக்கு ஏன் இது சொல்லணும்னு தோணிட்டு இந்த ஆர்டிக்கல்ல வந்து இது மாதிரி கதை மாதிரி நரேட் பண்ணி சொல்லணும்னு தெரிஞ்சுதுனாக்கா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் முத்துக்குமார். எங்களுக்கு வந்து இங்க வந்து செக்ரட்டரியா இருந்தாரு இதுல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கச்ச. அவர் தான் நான் வந்து சென்னையில இருக்கச்ச சென்னையில இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துருந்தேன் நீங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டாரு. வந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் பண்ற டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் வருவாரு. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ வரச்ச என்ன கிளைம் வந்ததுன்னு கேட்பாரு. அப்போ ஆர்பிட்டர்ஸ் எல்லாம் என்ன கிளைம் வந்தது எப்படி கொடுத்தோம்லாம் சொல்லுவாங்க. அப்பா அவர் சொல்லுவாரு எந்த ஆர்டிகளை பேஸ் பண்ணி கொடுத்தன்ற கேள்வியா அவர் கேட்பாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியாது. அதுல ஆர்டிகல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நோபடி நோஸ் திஸ். அதனாலதான் நான் ஒரு 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 மாசம் எப்படி ரிமெம்பரன்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணி இந்த கதையை வந்து நான் சும்மா நரேட் பண்ணேன். அதை இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் 10 ஆர்டிகல் தான். 12 ஆர்டிகல் இருக்கும். 10 தான் ஆர்டிகல் ஃபார் த பிளேயர். 11வது கான்டாக்ட் ஆஃப் பிளேயர்ஸ். 12வது ஆர்டிகல் ஃபார் தி ஆர்பிட்டர்ஸ், கேரக்டர் ஆஃப் த ஆர்பிட்டர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆர்பிட்டர்ஸ் எல்லாமே 11 and 12 செப்பரேட். ஸோ பிளேயிங் ஏரியாக்குள்ள அந்த 10 தான். அந்த 10ல வந்து ஃபர்ஸ்ட் 5 வந்து பேசிக். இந்த பேசிக் எப்படி வருது அப்படின்றதையும் லெஃப்ட் ரைட்டுன்னு காலம் போட்டு பேசிக் அப்படின்னு போட்டுக்கிட்டு ரைட் சைட்ல வந்து காம்படிஷன் ரூல், பேசிக் ரூல்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் ரூல்ஸ் அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நமக்கு செஸ் உள்ள வருது அப்படின்னாக்கா ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறோம், மழை வந்துருது, ஒரு ஸ்டோர் உள்ள போறோம். போனாக்கா அவன் வந்து உட்காந்து விளையாடுற மாதிரி விளையாடலாம். ஏன்னா மழை நேரத்துல வந்து வீட்டுல பையன் வந்து வெளியில போய் விளையாட முடியாம அவசரப்படுறான்ட்டு ஒரு ஃபாதர் நேச்சுரலா என்ன பண்றாருனாக்கா கடையில கேட்கிறாரு, இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு. அவன் செஸ் போர்டு பையன் ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இது அப்ப கடைக்காரன் சொல்லுவான். அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு ரெண்டே விஷயம் தான் தெரியும். இது 2 பேர் ஆடுற கேமு, ஒயிட் பிளாக்னு இருக்கும். இத வந்து நீங்க போய் மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல். அப்போ செஸ் விளையாடணும்னா ஃபர்ஸ்ட் இமீடியட்டா நமக்கு தேவை செஸ் போர்டு. வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா கூகுள்ல போய் எப்படி ஆடணும்னு பாக்குறாங்க. அதுலதான் சொல்றாங்க பீசஸ் எல்லாம் எப்படி அடுக்கணும் அப்படின்றத. 16 பீஸ் இருக்கும், கிங்கு குயின் எல்லா பேரெல்லாம் போட்டு. 3வது இந்த பீசஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து இட்ஸ் சீக்வன்ஸ். இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டாக்கா இந்த ஆர்டிகல் 1, 2, 3 ஆர்ட் ஆஃப் மூவிங் பீசஸ். 4வது வந்து எப்படியெல்லாம் டச் பீஸ் ப்ராப்ளம்லாம் எப்படி வரும் அப்படின்றது தான். ஏன்னா வீட்டுல வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. பையன் என்ன சொல்லுவான், அப்பா கூட விளையாடுச்சா, அப்பா சீட் பண்றாரு, இது வந்து தொட்டுட்டாரு, வச்சிட்டாரு, நான் கட் பண்ணிட்டேன், குயினை கட் பண்ணிட்டேன். இது மாதிரி சின்ன சின்ன தகராறு அப்பா பிள்ளைக்குள்ள ஆரம்ப காலத்துல வரும். இதுதான் டச் பீஸ். இந்த டச் பீஸ்ன்றது 4வது ரூல். 5வது ரூல் என்ன ஆகும்னாக்கா இந்த கேம் முடியாது, நடுவுலயே நிற்கும்.
அதை வந்து ஜட்ஜு கொடுக்குறவங்க யாரா இருப்பாங்க? அல்டிமேட்லி வீட்டுல இருக்கிறவங்க லேடிஸ் தான் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? பிள்ளைக்கு விட்டு கொடுங்கன்னு வாங்க. ஒரு டைமு பையனை வந்து அப்பா தானேடா கரெக்டா தானே சொல்லி கொடுக்குறாருன்னுவாங்க. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க, இந்த கேம் ட்ரா அப்படின்ட்டுவாங்க. இதுதான் கம்ப்ளீஷன் ஆஃப் த கேம். இதெல்லாம் பேசிக் வீட்டுக்குள்ள ஆடக்கூடிய ஒரு விஷயம். இப்படிதான் நமக்கு வந்து எல்லாருக்குமே செஸ் வந்து ஆரம்பத்துல தெரியும். அப்புறமா வந்து இதை ப்ராப்பரா மாத்தணும்னு வச்ச நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிப்பாங்க. எல்லாமே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு நாம நல்லா செஸ் விளையாடுறோன்ற நினைப்பு வரைச்ச காம்படிஷன் ரூல் போகணும். எப்படி செஸ் போர்டு இருந்தாதான் ஆரம்பிக்க முடியுமோ, காம்படிஷன் ரூலுக்கு காம்படிஷனுக்கு போகச்சவே we should have a clock. கிளாக் வச்சுக்கிட்டு கட்டாயமா டைமிங் தான் மிக 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 முக்கியம். ஆர்டிகல் நம்பர் 6 அங்க 1க்கு போர்டு முக்கியம். இங்க 6ல ஆர்டிகல் 6க்கு செஸ் கிளாக் முக்கியம். ஆர்டிகல் 2 என்ன சொல்லுதுன்னா எப்படியெல்லாம் பீசஸ் இனிஷியல் பொசிஷன்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லும். ஆர்டிகல் 7க்கு பேரு இர்ரெகுலாரிட்டி, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும். ஆர்டிகல் 3ல வந்து இந்த பீஸ் இப்படிதான் மூவ் ஆகும்ன்றதுக்கு சொல்லுவாங்க. இதைதான் வச்சேன்னு சொல்லுவாங்க. இதைதான் வச்சேன்றதுக்கான ப்ரூஃப் வேணும். அத காம்படிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்கோர் ஷீட்ல எழுதி காட்டுன்னு சொல்லுவாங்க. சோ அங்க வந்து வேகா நான் இதை வச்சேன், அப்பா வச்சுட்டாரு, இது மாதிரி வச்சா திருப்பி எடுத்துட்டாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இட் இஸ் தி ரிக்வயர்ட் ப்ரூஃப். ஆர்டிகல் 8 வந்து ஸ்கோர் ஷீட். ஆர்டிகல் 9ல இது வந்து கிளைம்க்கு போயிடும். யார் வச்சாங்க, யார் தொட்டாங்கன்னு டச் பீஸ் உள்ள. ஆனா இந்த இடத்துல இது மாதிரி கன்க்ளூஷனுக்கு வர முடியலன்னாக்கா இட் வில் பிகம் ட்ரா. அல்டிமேட்லி 2 பேருக்கும் பொதுவா தான் ரிசல்ட் சொல்லுவாங்க. வீட்டுல சொல்லிச்சா என்ன சொல்லுவாங்க? போதும் சண்டை போட்டது எடுத்து வைங்க, இதோட போதும், யாரும் ஜெயிக்கல யாரும் தோக்கல அப்படின்ட்டுவாங்க. சோ அது டிரானா ஒரிஜினல் டிரா என்னது அப்படின்னு சொல்றதுதான் 9th ரூல். கம்ப்ளீஷன் வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபைனலா பையன் ஒத்துக்க மாட்டான். நான் வின்னுன்னு சொன்னாதான் ஏது பேணுவான், சாப்பிடுவேன்னுவான், ஏதாவது சொல்லுவான். அப்போ வந்து நீதான் வின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க காம்படிஷன்ல யார் வின்னுன்றத தெல்ல தெளிவா எத்தனை விதமான வின்னு இருக்கு, எப்படியெல்லாம் வின்னு இருக்கு, வின்னுனா என்னது, ரிசல்ட் எப்படி போடணும், ஒயிட் வின்னுனா என்ன, பிளாக் வின்னுனா என்ன, எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். பேசிக்லால வந்து எதெல்லாம் வேகா இருக்கோ அதெல்லாம் காம்படிட்டிவ் ரூல்ல பர்ஃபெக்டா இருக்கும். இவ்வளவுதான். இத ஆர்டிகல் 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக் ரூலை விட ஆர்டிகல்ல காம்படிட்டிவ் ரூல்ல சீக்வன்ஸ் பண்ணீங்கன்னாக்கா பிளாக்கு, இர்ரெகுலாரிட்டி, ஸ்கோர் ஷீட்டு, ட்ரா, கம்ப்ளீஷன் ஆஃப் த கேம். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஆர்டிகல் 6க்கு போவோம். ஆர்டிகல் 6 chess clock with 2 times display connected to each other such a way that only one of them can run at a time. 2 பேர்ல யாருக்காவது ஒரு சைடு தான் கிளாக் ஓடும். Clock in the chess laws of chess means one of the 2 time displays. Each time display has a flag. Flag fall means the expiration of the allotted time for a player. 2 பேருக்கும் 1/2 hour கொடுத்துருவாங்க. 2 பேரும் விளையாடணும். நீங்க விளையாடிச்சா உங்களோட திங்கிங் டைம்ல கிளாக்கு ரன் ஆகும். ரன் ஆகுறது என்ன இருக்கும்? உங்களுக்கு கொடுத்த 30 நிமிஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கிளாக்கு உங்களோட டைமை சாப்பிட்டுட்டு இருக்கும். அதாவது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஆஃப்டர் 3 minutes நீங்க ஃபர்ஸ்ட் மூவ் வைக்கிறீங்கன்னா 30ல இருந்து 27 minutesக்கு வந்துடும். நம்மளோடது 27ல அப்படியே நின்றுடும். இப்போ ஆப்போனண்டோட கிளாக்கு ரன் ஆகும். இப்ப அவனோட திங்கிங் டைம் அவன் 1 or 2 minutes எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன ஆடலாம்னு சொல்லி பதில் சொல்லிட்டு அவன் கிளாக்கை ப்ரெஸ் பண்ணுவான். சோ நவ் நம்ம கிளாக் திருப்பியும் 27ல இருந்து திருப்பியும் ரெடியூஸ் ஆகும். இது மாதிரி மாத்தி மாத்தி நம்ம கேம் விளையாடி பிடிக்கிறப்போ யாரோட கிளாக்க முதல்ல ஃபால் ஆகுதோ அவன் லாஸ். சரி, கிளாக் ஃபால் ஆனாதான் லாஸா? இல்ல, அதுக்கு முன்னாடியே செக்மேட் இஸ் தேர். அது இல்லாம கம்ப்ளீஷன் ஆஃப் த இது வந்து நான் நிறைய விஷயங்களே 5ல வந்து சொன்னோம். எதெல்லாம் கேம் முடியறதுக்கு சான்சஸ் அப்படின்னு. இங்க கிளாக்குன்னு வந்தாக்கா கிளாக்ல எப்படின்னாக்கா கிளாக் ஃபால் ஆனாக்கா கேமே லாஸ். ஸோ டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மே have their own ways of displaying a clock fall.
இது நிறைய என்னென்ன விதமான கிளாக் எல்லாம் இருக்குன்றத பின்னாடி சொல்லுவாங்க, அதை நாம பார்த்துக்கலாம். அந்த கிளாக்கோட வெரைட்டிஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்பயே சொல்றேன். அது கிளாக்ல வந்து நாங்க இருக்கச்ச எக்ஸல் சில்வர் கிளாக்கு 2010 இதெல்லாம் இருந்தது. இப்ப 3000 வந்திருக்கு, 4000 வந்திருக்கு, சவுத் ஆப்பிரிக்கான் ஒன்று வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. இதுல எல்லாம் எதெல்லாம் இப்ப கரண்ட்ல யூஸ்ல இருக்குன்றத நாம பார்க்கலாம். 2500 கூட வந்திருக்கு, செக் பண்ணலாம் என்னென்ன கிளாக்ன்றத. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங் த செஸ் கிளாக். During the game, each player having made his move on the chessboard shall pass his own clock and start his opponent clock. There is to say, he shall press his clock. அவரோட சைடை பிரஸ் பண்ணாக்கா ஆப்போனண்ட்டுக்கு ஓடும், அவ்வளவுதான். This completes the move. இங்க completes the move அப்படின்றதுக்கு a move is also completed. இங்க மூவ் கம்ப்ளீஷன்றது என்னதுன்னா, நான் ஒரு பீஸை தொட்டுட்டேன், அதை எடுத்துட்டு போய் பர்டிகுலர் ஸ்கொயர்ல வச்சுட்டு கையை எடுத்துட்டாக்கா தட் இஸ் மூவ் மேடு. மூவ் கம்ப்ளீஷன் எப்படி வரும்னாக்கா, மூவை வச்சுட்டு கிளாக்கை ப்ரெஸ் பண்ற வரைக்கும் அந்த மூவ் கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ரீசன்லாம் பின்னாடி வரும். எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர். சார் சொல்லுங்க. டாக்குமெண்ட் பிரசன்டேஷன், டாக்குமெண்ட் பிரசன்ட் ஆகலை. டாக்குமெண்ட் பிரசன்ட் ஆகலையா? சார் ஆமாம். இப்போ கிளியர் ஆயிட்டா? தெரியுதா இப்போ? ஓகே டன். இப்போ இது வந்து மூவ் மேடுக்கும் மூவ் கம்ப்ளீஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெளிவா ஒரே சின்ன எக்ஸ்பிளனேஷனோட சொல்லிடுறேன். இதுதான் கேள்வியா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. 2 பேர் வராங்க, ஒயிட் அண்ட் பிளாக் விளையாடுறாங்க. ஒயிட்டு மூவை வச்சுட்டான், கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டான். ஸோ கேம் ஸ்டார்டட்னு அர்த்தப்பான்னா இல்லை, பிளாக் அவனோட மூவை வச்சு கிளாக்கை ப்ரெஸ் பண்ணாதான் கேம் ஸ்டார்டட். அதாவது both of them should complete a single move. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒயிட் வச்சுட்டான், கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டான். இப்போ பிளாக் வைக்கணும், பிளாக் மூவை தொடறான், பீஸை தொடறான் வைக்கிறதுக்காக. அப்போ ஒயிட்டோட செல்போன் ரிங் ஆயிடுச்சு. இந்த சினாரியோ டெஃபினட்டா வரும். இது மாதிரி கேமை லூஸ் பண்ணவங்க ஒரு 2015-13 இருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னாக்கா, அவன் வந்து ரேட்டட் பிளேயரா இருப்பான். பிளாக் நினைப்பான் நம்ம ரேட்டட் பிளேயர் கிட்ட நமக்கு வின்னு வந்துடுச்சுன்னு. ஆனா இந்த இடத்துல கேமுக்கு ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கும். இங்க ஒயிட்டு கட்டாயமா லாஸ். செல்போன் ரிங் அடிச்சா லாஸ் போட்டுருவாங்க. இங்க எல்லாத்துக்குமே நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம், இஃப் ஆல் லீகல் மூவ்ஸ் ஆர் பாசிபிள்னாக்கா செக்மேட் இருந்ததுனாக்கா கொடுத்துடணும் அப்படின்னு. ஆனா கேமே ஃபர்ஸ்ட் மூவ் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா செக்மேட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிளாக்கு வின்னு கொடுப்பாங்களான்னாக்கா the move is not first move is not completed. அதனால இதுல வந்து வின்னுன்றதுக்கு 0-1 போடுவாங்க. அதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பிளாக்கு வின்னு கிடையாது, ஆனா he will get the point. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வின்னு கிடையாது, ஆனா he will gain the point. வின்னு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? வின்னு உண்டு, பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா ரேட்டட் பிளேயரோட வின்னு கிடையாது, அவனுக்கு ரேட்டிங் கால்குலேஷனுக்கு வராது. சரியா? சங்கர் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லலாம். சங்கர் சார்? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். கரெக்ட் தானே? ஹலோ சார், இது forfeit lossல தானே சார் போகும். white they will not give point less, they will give plus or minus தானே, minus plus. அதுதான் நான் ஏன் அதை சொல்லலைன்னா, நாம இன்னும் ரிசல்ட்ன்றதுல 1001 டிரா அதை பத்தியே நாம இன்னும் சொல்லல. சரி, ஓகே. லாஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோன்றத சொல்லலைன்றதுனால தான் இந்த டெக்னிக்கலான வேர்ட்ஸை யூஸ் பண்றோம். சரிங்களா?
ஓகே அந்த சார். பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இந்த சினாரியோ திருப்பி இன்னொருத்தரும் சொல்லுவோம். ஸோ ஓகே சார். இங்க கிளாக்கோட இது என்னன்னாக்கா, இதுதான் கிளாக்கோட விஷயம். மூவ் மேடு, பிளாக் மூவை வச்சுட்டான், கிளாக்கே பிரஸ் பண்ணலனாலும் இது விளையாடினதா கணக்கு கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் மூவ் அதுதான் முக்கியம். the move ends the game. அதான் ஆர்டிகல்ல வந்து 5.1 5.2 5.22 9.2 எல்லாம் போட்டிருக்காங்க. 9ல ஒன்னும் வரல. அது டிரா வரும். அது எல்லாமே 9 டிரா. So the player has made his next move when his previous move was not completed. இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கணும். நார்மலி when the player forgets to press his clock after making his move, the opponent has the following possibility. அவன் ஆக்சுவலா என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, லாஸ் ஆஃப் செக்ஸ் மீன்ஸ் ஒன் ஆஃப் த டைம் ஈச் டைம் ஹேஸ் எ பேக் ஃபால். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் ஸ்டார்ட் பண்ணானா ஆப்பனண்டோட கிளாக்கு ஓடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்பனண்ட்டை வந்து மூவ் வைக்க சொல்றதே, இன்டென்ட் கொடுக்கறதே நான் ஒயிட் தான். ஒயிட் சொன்னா ஒயிட் வந்து கிளாக்கை பிரஸ் பண்ணாதான் பிளாக் வைக்கணும்னு இருக்கு. ஸோ அப்பதான் மூவ் கம்ப்ளீட் ஆகுது. ஆனா சில நேரங்கள்ல அவன் வைக்கிறதுக்கே மறந்துடுறான். அவன் பாட்டுக்கும் மூவ் வச்சுட்டு சும்மாவே உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா he can wait for the player to press his clock. வெயிட் பண்ணலாம். எவ்வளவு நேரம்? in this case there is a possibility to have a flag fall and the player to lose on time. இது ஒரு டோர்னமெண்ட்ல எனக்கு இது ஃபர்ஸ்ட் மூவ்லயே கிளாக்குன்னு என்னன்னே தெரியாத ஒரு பையன் வந்துட்டான். ஆப்போனண்ட்டுக்கு வந்து ரேட்டட் பிளேயரா வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மூவை வச்சுட்டு கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டான். அவனோட கிளாக்கு ஈச் 20 மினிட்ஸ் தான். அவனோட கிளாக் அவன் பீஸ மூவை வச்சுட்டான், கிளாக்கை ப்ரெஸ் பண்ணவே இல்லை பிளாக். ஆனா அவனுக்கு கிளாக்கை ப்ரெஸ் பண்ணன்றதே தெரியல. ஸோ அவனோட கிளாக்கு ஃபால் ஆயிடுது. Some may think that this is quite unfair, but the arbiters cannot intervene and inform the player. Once game ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது மாதிரியான விஷயத்துல ஆர்பிட்டர் போய் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. கிளாக்கை வச்சா ப்ரெஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுதான் வந்து ஆடணும். சரிங்களா? ஆனா இது அந்த பையன் லாஸ் தான். ஆனா பிளேயர் ரேட்டட் பிளேயர் கிட்ட சொன்னேன், நான் வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னா, இல்ல சார் நான் கிளாக்கை எடுத்துடுறேன் சார். ஸோ அதனால அது வந்து வேற மாதிரி போச்சு. அது சினாரியோ இங்க பப்ளிக்கா சொல்ல முடியாது, நீங்க என்கிட்ட கேளுங்க. ஆனா ஆஸ் பர் ரூல் வந்து கிளாக் ஃபால் ஆனவன் லாஸ் தான். டு ரிமைண்ட் த பிளேயர் டு பிரஸ் ஹிஸ் கிளாக், இன் திஸ் கேஸ் த கேம் வில் கண்டினியூ நார்மல். To make his next move, in this case, the player can also make his next move and press his clock. If the game is played with the move counter active, then one move has been missed by both the players. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அவன் வைக்கல, மூவை வச்சுட்டான், கிளாக்கை பிரஸ் பண்ணணும், பண்ணல. ஆப்போனன்ட் என்ன பண்ணா, அவன் பாட்டுக்கும் ஆடிட்டான், அவன் கிளாக்கை பிரஸ் பண்ணல. ரெண்டு பேருமே கிளாக்கை ப்ரெஸ் பண்ணல. திருப்பியும் ஒயிட் இன்னொரு மூவ் ஆடிட்டான். இப்போ என்ன ஆகும்னாக்கா, ஆல்ரெடி ரெண்டு பேரும் ஒரு மூவ் பண்ணிட்டாங்க, ஆனா மூவ் கம்ப்ளீஷனே பண்ணல. அப்போ மூவ் கம்ப்ளீஷன் பண்ணாம கேம் ஆடினா ரைட்டா அப்படின்னா லீகலானா லீகல். ஆனா மூவ் கவுண்டர்ல போத் த பிளேயர்ஸ் வில் மிஸ் ஒரு மூவ் கவுண்டர் இருக்கும். நீங்க எத்தனை மூவ் ஆடினாலும் ஒயிட் ஆடிட்டு கிளாக்கை ப்ரெஸ் பண்ணி, பிளாக் ஆடிட்டு கிளாக்கை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு மூவ் கம்ப்ளீட் ஆகும். அதுல மூவ் கவுண்டர்ல ஒன் மூவ் கம்ப்ளீட்டட் காட்டும். ரெண்டு பேரும் கம்ப்ளீட் ஆன உடனே இங்க வந்து ஒரு மூவ் மிஸ்ஸிங் காட்டும். ஸோ த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் மே ஹேப்பன். இவங்களே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. A player makes a move, forgets to press his clock and leaves the table. For example, go to the toilet. After he returns, he see that his clock is running and believing that his opponent has completed. So அவன் என்ன நினைச்சான், மூவை வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா ஆப்போனன்ட் திங்க் பண்றான், அல்லது ஆப்போனன்ட் இவன் கிளாக்கை ப்ரெஸ் பண்ணணும்னு வெயிட் பண்றான்.
ஆனா இவன் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு என்ன பண்றான்னா அவன் இன்னொரு மூவ் வச்சுட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு மூவை வைக்காமையே in this situation அவன் press he makes his another move and press the clock. இப்போ இவன் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு மூவ் வச்சான், பாத்ரூம் போயிட்டான், வந்து ரெண்டாவது மூவ் வச்சுட்டு கிளாக்கை பிரஸ் பண்றான். இப்போ இவனே கண்டினியூஸா 2 மூவ் வச்சுட்டான். In this case situation, the arbiter must be summoned immediately to clarify the situation and make the necessary correction on the clock and the board. Did the opponent make a move or not? இது ரெண்டாவது என்னன்னாக்கா இவன் போயிட்டு வரதுக்குள்ள அவன் மூவ் வச்சானா இல்லையான்னு தெரியணும். ஒருவேளை இவன் கிளாக்கை பிரஸ் பண்ணாம இருந்து அவன் மூவ வச்சிருந்தா அது இல்லீகல் கிடையாது. பட் இவனோட ரெண்டாவது மூவ் வச்சுட்டு கிளாக்கை பிரஸ் பண்ணா ஒரு மூவ் மிஸ் ஆகும், அவ்வளவுதான். ஆனா இத ஆர்பிட்டர் கிட்ட இருந்து கிளாரிபிகேஷன் வாங்கிக்கிட்டு கண்டினியூ பண்ணணும். A player must be allowed to pass his clock after making his move, even after the opponent has made his next move. The player must be allowed to pass his clock after making his move. அவனை அந்த கிளாக்கை பிரஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும், ஈவன் ஆஃப்டர் த ஆப்பனண்ட் ஹேஸ் மேட் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவ். The time between making the move on the chessboard and pressing the clock is recorded as a part of the time allotted to the player. இதுல இதை ஏன் இவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மூவ் வைக்கிறேன், நான் இந்த சினரியோ சொல்லிச்ச கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூவ் வைக்கிறேன், கிளாக்கை பிரஸ் பண்ணல, ஆனா இட் வில் பி அ டைம் பீரியட், டைம் லாஸ்ட் டைமா இருக்கும். 1 minute 2 minute இருக்கிற டைமா இருந்ததுனாக்கா என்ன பண்ணுவான், அவன் அர்ஜென்ட்லயே அடுத்த மூவை வைக்கிறதுக்கு போயிடுவான். நான் கிளாக்கை பிரஸ் பண்றதுக்கு கிளாக்கை என் கை போறதுக்கு முன்னாடியே அவன் மூவை வச்சிடறான். ஆனா அவன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம பிரஸ் பண்ணிட்டோம்னா we are allowed to do it. ஆனா நாம மூவை வச்சிட்டோம், நாம கிளாக்கை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி அவன் மூவை வச்சுட்டு அவனோட கிளாக் ஆல்ரெடி பிரஸ்ல இருக்கு அப்படின்னு நாம அடுத்த மூவ் வச்சோம்னா ஒரு இல்லீகல் வரும். இல்லீகல்னா என்னதுன்னா மூவை வைக்காம கிளாக்கை பிரஸ் பண்ணா இல்லீகல். சோ அவனோட மூவை மேப் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்யணும். அல்லது இது இவங்க கிளியரா சொல்றாங்க, இது தெளிவா நீங்க மைண்ட்ல நோட் பண்ணிக்கணும். மேக் த மூவ், பிரஸ் த கிளாக், ரைட் த ஸ்கோர் ஷீட். இதுதான் சினாரியோ. இது மூணுத்துக்கும் நான் நேத்திக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னேன்னா, ஆர்பிட்டர் கால் பண்றதுக்கும் பாசிங் த கிளாக்குக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ். கிளாக்கை பாஸ் பண்ணிட்டு ஆர்பிட்டர்னு கையை தூக்கிடணும். நீங்க கிளாக்கை பாஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்து ஆர்பிட்டர் எங்க இருக்காருன்னு பாக்கணும், அவன் கிளைம் பண்ணிட்டானாக்கா கிளாக்கை பாஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆயிடும். அதனால சேஃபர் சைடு ஆர்பிட்டர் கால் பண்ணிட்டு அப்புறம் கிளாக்கை பாஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் இங்க நீங்க மூவ வச்ச உடனே இமீடியட்டா கையே ஆட்டோமேட்டிக்கா இப்படி போயிடணும். எல்லா பிளேயருக்கும் அது பழகிடுவாங்க. நார்மலா பிளிட்ஸ் கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு இங்க நான் சொல்றது அகாடமி லெவல்ல 5 minutes கேம் கொடுக்கறதோட பர்பஸ் என்னன்னாக்கா, இந்த கிளாக்கு வச்சு கிளாக்கை ப்ரெஸ் பண்றதுக்கு உண்டான வேலையை சேர்த்தான். இப்படி கை போயிட்டே இருக்கும், மூவை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். இத கரெக்டா ஆர்பிட்டர் நோட் பண்ணணும். அல்லது கிளியரா போயிட்டு யார் கிளைம் பண்றானோ அவன் கிட்ட கரெக்டா கேட்டுக்கிட்டு கிளைமை எப்படி கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யார் கூப்பிடுறானோ அவன் கிட்ட போயிட்டு என்னப்பா கிளைம்னு கேட்கணும். அவன் ஒரு சினாரியோ சொல்லுவான், உடனே அவன் சொன்ன சினாரியாவை கேட்டுட்டு நீங்க சொல்யூஷன் சொல்லிடக்கூடாது. அவனோட ஆப்பனண்ட் கிட்ட அவன் சொன்னது உண்மையா அல்லது உனக்கு வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்கணும். இவன் ஒரு சினாரியோ சொல்லுவான். இது ரெண்டுத்துல எது கரெக்ட்னு நாம ஜட்ஜ் பண்ணணும். அதுவே ரொம்ப குயிக்கா செக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் த சவுண்ட் நாலேஜ், இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது ஈஸி கிடையாது. அதனால 2 பேரையும் ஒரு தரத்துக்கு கேட்கணும். கிளைம் பண்ணவன முதல்ல கேட்கணும், கேட்டுட்டு ரெண்டாவது யார் சொல்றானோ
அவன் ஆப்போனன்ட் என்ன செஞ்சான்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங்கு, நீங்க கிளைண்ட் போற இடத்துல யார் கூப்பிட்டானோ அவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி அது அவனோட மூவ் ஆன் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ஆர்பிட்டர் தரோவா செஞ்சுக்கணும். நான் கூட கூட சொல்லிக்கிட்டே வரேன், இதெல்லாம் நடுவுல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா you will not get any problem. A player must press his clock with the same hand with which he made his move. It is forbidden for a player to keep his finger on the clock or to hover over it. அத மூவ் பண்ண விடாம கிளாக் மேல கையை வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அது செய்யக்கூடாதது. அப்ப செய்யக்கூடாதத ஒருத்தன் செய்யறான்னா அது நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் ஆர்டிகல் நாளைக்கு பேசுவோம். அதுக்கு பேரு இர்ரெகுலாரிட்டி. சோ அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவோ அதை கொடுக்கலாம். அல்லது 90% வார்னிங்க ஃபர்ஸ்டே கொடுப்போம். ஒரு டைம் 2 டைம். என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்குதான் பாருங்க. எந்த கையால கிளாக்க வைக்கிறீங்களோ, நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டார் மோகன் சாரு. ஃபர்ஸ்ட் 10 மூவுக்கு ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்றான், திடீர்னு 11th மூவ்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றான். பண்ணலாம். ஆனா ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணிட்டு ரைட் சைட்ல இருக்க கிளாக்க பிரஸ் பண்ணிட்டே இருந்திருப்பான். லெஃப்ட் ஹேண்ட்ல மூவ் பண்ண உடனே ரைட் சைட்ல கிளாக்க பிரஸ் பண்ணுவான். தட் இஸ் ராங். எந்த கையால மூவ் வைக்கிறியோ அந்த கையால தான் கிளாக்க பிரஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட் செகண்ட்ஸ் தான் இருக்கும். 30 செகண்ட் 40 செகண்ட் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவான்னா மூவ் வச்சுட்டு அந்த கிளாக் மேலேயே கை வச்சுக்குவான். ஏன்னா கிளாக் 0 விடக்கூடாதுன்னு. அவன் ஆப்போனன்ட் பிரஸ் பண்ண வந்தா பிரஸ் ஆகாது. அப்ப அவனுக்கு 30 செகண்ட்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நல்லா பாத்தீங்கன்னா தான் தெரியும், மினிமம் 3 to 4 செகண்ட்ஸ் போயிடும். அது மாதிரியான விஷயங்களை செய்யச்ச we have to give punishment. அது எத்தனை செகண்ட் இருக்கச்ச அவன் எவ்வளவு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணான்றது தெரியணும். 5 மினிட்ஸ்லாம் இருக்கச்ச செஞ்சா வார்னிங் பா, இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா less than 2 seconds 3 seconds இருக்குனாக்கா he is making his opponent to get the clock fall. அதனால we have to take action accordingly. இது மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி கிளாக் மேல கையை வச்சிருந்தவன் அது 5 மினிட்ஸுக்கு வார்னிங் கொடுத்துருக்கிறேன். லாஸ்ட் 1 செகண்ட்ல கிளாக்க ப்ரெஸ் பண்ணிட்டான், கிளாக் ஃபால் ஆயிடுச்சு. அவனுக்கு கிளாக் ஃபால் என்ன இவனே கத்திட்டான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஆர்பிட்டர் நீங்க பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த போர்டை வாட்ச் பண்ணணும். which was watched by me. So நீ கிளாக் அவன் பிரஸ் பண்றதுக்கு போனா நீ கிளாக்க பிரஸ் பண்ணச்ச அந்த கிளாக்ல நீ கைய வச்சுக்கிட்டு இருந்தன்னு சொல்லிட்டு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா நீங்க அதெல்லாம் உங்களோட சீஃப் ஆர்பிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். Sometimes the following will happen. A player displaces some pieces. The opponent keeps his finger on the clock button, prevent the player pressing his clock. This is forbidden according to this article. அதாவது தெரியும், கிளாக் என்ன பண்ணுவான்னாக்கா கிளாக் ஓட விடுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், மூவை வச்சுட்டு கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிடுவோம். அதுதான் நான் இப்ப சொன்னேன். ஆனா நம்ம கிளாக்கை ப்ரெஸ் பண்ணச்சே கை போகச்சே என்ன ஆகும்னாக்கா பீசஸ் கீழே விழுந்துரும். அவன் ஆப்போனன்ட் என்ன பண்ணுவான்னா பீசஸ் எடுத்து வைக்கிற வரைக்கும் கிளாக் ஓடணும்னு நினைப்பான். அப்படிலாம் அவசியம் கிடையாது. இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஃபேர் பிளேல வராது. ஆக்சுவலா நாம கிளாக்கை பிரஸ் பண்ணிட்டு பீசஸா அடுக்கி வச்சிருவாங்க. If a player makes a move with one hand and presses the clock with other, it is not considered as an illegal move, but it is penalized according to Article 12.9. இது 12.9 12.9ன்றத நீங்க பயங்கரமா ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். அந்த 12.9 தான் நீங்க ஆர்பிட்டர்ன்றதே வெளி உலகத்துக்கு காட்டும். ஆனா அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றத நாங்க 12.9ல சொல்றேன். சோ இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு தரத்துக்கு 2 தரம் தரவா படிச்சுக்கோங்க. இது இங்க இத ரைட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்பாங்க. If a player makes a move with one hand and presses the clock, it is legal or illegal அப்படின்னு கேட்பாங்க. எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுல இது ஒரு கொஸ்டினா வரும். So the player must handle the chess clock properly. It is forbidden to press it forcibly, to pick it up, to press the clock before moving, or to knock it over. Improper clock handling shall be penalized according to this.
இது 12.9 இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல வந்து பிஹேவிங் கணக்குல வருதுன்றது நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல கேரக்டர்ல பிஹேவ் எப்படி பண்றான்றது excuse me, sir. தெரிஞ்சிடும். சார் ஆர்டிகல் please. 12.9 இருக்காங்கல்ல சொல்றீங்கல்ல, so 12.9 is according to the arbiter's decisionங்களா? இல்ல நீ கேக்குறது எனக்கு புரியல, கொஞ்சம் சவுண்ட் இல்ல இப்ப but it is penalized according to article 12.9ல சார் அதான் போட்டிருக்காங்க. 12.9 நான் திருப்பியும் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். 12.9ல என்னென்னலாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், தெரிய வரும். 12.9 சொல்லிச்சா கொஞ்சம் விலாவரியா நான் பேசுவேன். நான் அப்போ நிறைய அதுல வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீ ஏன் செஞ்சிருக்க கூடாதுன்னு நம்ம கிட்ட இன்னொரு கோ ஆர்பிட்டரே வந்து கேட்பான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனை நீங்க வார்ன் பண்ணியிருக்க கூடாது, பனிஷ் பண்ணியிருக்கணும், அவனுக்கு கிளாக்குக்கு 2 minutes ரெடியூஸ் பண்ணியிருக்கணும், எல்லாம் சொல்லுவாங்க. அது என்னதுன்றத 12.9 வரைச்ச கட்டாயமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து நமக்கு கிளியரா தெரியுது, அந்த பிளேயர் வந்து ஆன்சிட்டிலையோ அல்லது ஒரு பதட்டமான சூழ்நிலையில வந்து ஒரு கிளாக்கை வந்து ரொம்ப வேகமா கிளாக்கெல்லாம் மூவ் ஆகும். சில நேரத்துல போர்டை விட்டே கீழே விழுந்த போர்டை விட்டு கீழே விழுந்துரும், டேபிள்ல இருந்தே கீழே விழுந்துரும் கிளாக்கு. அது மாதிரிலாம் ஆடுவாங்க. அது மாதிரிலாம் ஆடிச்ச they can take action according to 12.9 where a player presses the clock without making a move as mentioned in 6.2.4. It is considered an illegal move and it is penalized according to 7.5.3. இங்க வந்து இதுதான் முக்கியமான 5.3ல போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 7, ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 6 என்ன கிளாக், ஆர்டிகல் 7 irregularity. இப்போ ஒருத்தன் மூவ வைக்காமயே கிளாக்க பிரஸ் பண்ணிட்டான்னா இல்லீகல் கொடுக்கணும். ஆனா இல்லீகல்னா எதை வச்சு இல்லீகல் கொடுக்கணும்னா ஆர்டிகல் 7ல irregularityக்கு என்ன பனிஷ்மெண்டோ அதை கொடுக்கணும். என்ன பேசுறீங்கன்னு தெரியல மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் mute. Okay. If a player is unable to use the clock, an assistant who must be acceptable to the arbiter may be provided by the player to perform this operation. His clock shall be adjusted by the arbiter in equitable way. This adjustment of the clock shall not apply to the clock of a player with a disability. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஆஸ் ஏ ஆர்பிட்டர் வந்து நீங்க தெளிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது டைப் ஆஃப் டோர்னமெண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து 1 day கிளாக்கு 5 minutes தான் இருக்கு. ஒருத்தனை கை உடைஞ்சிருக்கு, கிளாக்கை ப்ரெஸ் பண்ண முடியலன்னா ஒருத்தனை பக்கத்துல உட்கார வச்சு பண்றதுக்கெல்லாம் அதுக்கான கிளாக் டைம்ல நாம வைக்க போறதே ஈச் 5 minutes 10 minutes வைப்போம். லாஸ்ட் 5 minutes தான். அவனுக்கு கை ஏதோ விரல்ல அடிபட்டிருக்கு, பண்ண முடியலன்னு ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு கிளாக்கை ப்ரெஸ் பண்றான்னு சொல்லிட்டு வரலாம். ஆனா ஸ்டாண்டர்ட்ல இந்த டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்காக இனிஷியல்லே அது நெக்ஸ்ட் காலம்ல சொல்றாங்க, அதை நாம நோட் பண்ணிட்டு வருவோம். So it is clear that the player himself has to provide an assistant. He has to introduce this assistant to the arbiter in advance and not just before the start of the round. யார கொண்டு வந்து நான் கிளாக்கை பிரஸ் பண்றதுக்கு கூட்டிட்டு வரேன்றத முன்னாடியே ஆர்பிட்டர் கிட்ட பர்மிஷன் கேட்கிறோம். It is usual that 10 minutes are deducted from the time of the player who needs an assistant. இந்த இடத்துல யாருக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுறதோ அவனுக்கு 10 நிமிஷத்தை குறைக்கலாம்னு சொல்றது. ஆனா நாம ரேபிட்ல வந்து ரேபிட்னா ரேட்டிங் ரேபிட் கிடையாது, நான் சொல்றது 1 day and 2 day டோர்னமெண்ட் விளையாடுறப்போ நாம லாஸ்ட் 5 minutes 10 minutes வைக்கிறப்போ இது மாதிரி ஒருத்தனால ஆட முடியாம கையில ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா ஒரு பக்கத்துல இருந்து அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தனை கூப்பிட்டு கிளாக்கை மட்டும் ப்ரெஸ் பண்றான், இன்னும் வச்ச உடனே கிளாக்கை ப்ரெஸ் பண்றான்னு சொல்லலாம். பட் அந்த 5 minutes-க்கும் 10 minutes-க்கும் ஆர்பிட்டர் பிரசன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க யாரை வைக்க சொல்றீங்க, அவங்க மூவ் வைக்கிறதுக்கு முன்னாடியே கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டான்னாக்கா அது இல்லீகலுக்கு போகும். இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? இப்போ 10 minutes ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசபிலிட்டி இருக்கிறவனுக்கு பொருந்துமான்றத நீங்க ஜட்ஜ் பண்ணணும். ஓகேவா?
அலாட்டட் டைம். ஆக்சுவலா ரூல் பிரகாரம் 10 மினிட்ஸ், அசிஸ்டன்ட் வேணும்ன்றவனுக்கு 10 மினிட்ஸ் கட்டாயமா ரெடியூஸ் பண்ணிடலாம். ரூல் அதான் சொல்லுது. அலாட்டட் டைம். when using a chess clock, each player must complete a minimum number of moves or all moves in an allotted period of time, including any additional amount of time added with each move. All these must be specified in advance. இது ஏன் இது மாதிரி சொல்லியிருக்காங்க? நாம ஈச் half an hour பேசுறோம், ஈச் 1 hour பேசுறோம், ஈச் 1.5 hours பேசுறோம். ஆனா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்றான். when using a chess clock, each player must complete a minimum number of moves. இது என்னன்னா GM டோர்னமெண்ட்ல எல்லாம் 2 டைம் கிளாக் இருக்கும், டைம் பீரியட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் எப்படி இருக்கும்னாக்கா 90 மினிட்ஸ் 40 மூவ்ஸ். அந்த 90 மினிட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கூட கிடைக்காது. அப்போ 90 மினிட்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபினிஷ் மாதிரி வரும். நீங்க 40 மூவ் கம்ப்ளீட் பண்ணலன்னாக்கா அந்த 40வது மூவுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணலனாக்கா 0 வந்ததுன்னா லாஸ் தான். ஆனா நீங்க செகண்ட் டைம் கண்ட்ரோல் 30 இருக்கும், அது 30 மினிட்ஸ் பிளஸ் 30 செகண்ட் இன்கிரிமெண்ட். ஆனா நீங்க வச்ச 90 மினிட்ஸுக்கு உண்டான டைமிங் 40 மூவ் வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு 20 நிமிஷம் திருப்பியும் கிடைக்கும். அதெல்லாம் மாறும் கிளாக்ல. இது எல்லாம் என்ன ஆகும்ன்றத முன்கூட்டியே சொல்லணும். டைம் பீரியட்னு வரைச்ச எந்தெந்த டோர்னமெண்ட்ல என்னென்ன டைம் கிளாக் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு ரூல் இருக்கு. அந்த ரூல் டைம்ல 2 டைம் இருக்கும், 3 டைம் இருக்கும். 3 டைம் கிளாக் எல்லாம் இருக்கு. 90 மினிட்ஸ் 40 மூவ்ஸ், 30 மினிட்ஸ் பிளஸ் 30 செகண்ட் டைமு. 3வது சடன் டெத் இருக்கும். அது மாதிரி 3மே இருக்கும். அப்புறமா திருப்பி 15 நிமிஷம் கொடுப்பாங்க. இதெல்லாம் இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோர்னமெண்ட்ல அது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் சீரீஸ் வரைச்ச என்ன ஜிஎம் டோர்னமெண்ட், ஐஎம் நாம் டோர்னமெண்ட், இது மாதிரியான டோர்னமெண்ட்ல எல்லாம் ஐஎம் சர்க்கிள் டோர்னமெண்ட்னு ஒன்று இப்போ ரெகுலரா போயிட்டு இருக்கு. அதுல எல்லாம் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ சங்கர் நாராயணன் ஐஎம் நாம் சர்க்கிள்ல தான் டிப்டி சீஃபா போறாரு. அது மாதிரியான இடத்துல எல்லாம் இது மாதிரி டைம் கண்ட்ரோல் வரும். அப்போ அந்த ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் மூவ்ஸ ப்ராஸ்பெக்டஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரோல்ல 90 மினிட்ஸ் 40 மூவ்ஸ்ன்றத போடணும். அத அட்வான்ஸா சொல்லணும். தீஸ் பேராமீட்டர்ஸ் சுட் நாட் சேஞ்ச் டியூரிங் எ டோர்னமெண்ட். ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நடுவுல எந்த காரணத்தை கொண்டும் இதை வித்ட்ரா பண்ண முடியாது. A playoff may have different time control. பிளேஆஃப்ன்றதுக்கு வேற டிஃப்ரெண்ட். பிளேஆஃப்ன்றது என்னதுன்றத அப்புறமா பார்ப்போம். அதுக்கு தனியா ஒரு கிளாஸ் உண்டு, அதை தனியா பிளே ஆஃப்ன்றத பார்க்கலாம். சரிங்களா? பிளே ஆஃப்னா என்னன்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா ஒண்ணும் கிடையாது. பிளே ஆஃப்னா 2 பேரும் ஒரே லெவல்ல வந்துட்டாங்க. நீங்க 5 டை பிரேக் வச்சிருப்பீங்க. 5 டை பிரேக்லயே 5 பேரும் ஈக்குவலாவே இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருன்றத சூஸ் பண்ணணும், வேற வழி கிடையாது. அப்போ பிளே ஆஃப் கொடுக்கணும். வேற அதுல பிளே ஆஃப்ல டாஸ் போட்டு நாம இந்த 1 டே டோர்னமெண்ட்லாம் டைம் இருக்காது, டாஸ் போடுவோம். சில இடத்துல ஈச் 5 மினிட்ஸ் 2 பேருக்குமே பிளிட்ஸ் கொடுப்போம், 2 பேருக்குமே 2 கேம் கொடுப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது என்னதுன்றத அப்புறமா பார்க்கலாம். ஆனா பிளே ஆஃப்ன்றத ரிமெம்பரன்ஸ்ல வைக்கணும். யாருன்றத ஜட்ஜ் பண்ண முடியலன்னாக்கா தென் பிளே ஆஃப் வில் கம். The time saved by a player during one period is added to his time available for the next period. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் 90 நிமிஷத்துக்கு 40 மூவ் வச்சு முடிச்ச உடனே அந்த 40 மூவ்க்கான இன்க்ரிமெண்ட் செகண்ட் இதுல வந்துடும். வேர் அப்ளிகபிள். இந்த டைம் டிலே மோடு both the players receive an allotted main thinking time. டைம் டிலே மோடுலாம் கிளாக் வச்சு தான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. எப்படின்னாக்கா ஒரு கிளாக் ரன் பண்ண உடனே குறைய ஆரம்பிக்கும். ஆனா டிலேல என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு 27 நிமிஷம் இருக்கு, ஒவ்வொரு மூவுக்கும் 30 செகண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா அசியூம் தட். இப்போ நீங்க கிளாக் விளையாடிட்டு நீங்க கிளாக்கை ப்ரெஸ் பண்ண உடனே 27 மினிட்ஸ்ல இருந்து 30 செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். 2 மூவ் பண்ண உடனே 28 மினிட்ஸ் ஆயிடும், 1 நிமிஷம் கிடைச்சிடும். ஆனா டைம் டிலே போர்டு அப்படி இருக்காது. 27 மினிட்ஸ் இருக்கும்,
நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 30 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிளாக்கே ரன் ஆகும், ரெடியூஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஈச் பிளேயர் ஆல்சோ ரிசீவ் எ பிக்ஸட் எக்ஸ்ட்ரா டைம் வித் எவரி மூவ். ஸோ the countdown of the main thinking time only commences after the fixed extra time has expired. புரியுதா உங்களுக்கு? பிக்ஸட் எக்ஸ்ட்ரா டைம்ன்றது இன்க்ரிமெண்ட். அந்த இன்க்ரிமெண்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கிளாக்கு டவுன் ஆகும். நார்மலா நாம விளையாடுறப்போ என்ன ஆகும்னாக்கா, அவன் கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டானா நம்ம கிளாக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா பிக்ஸட் எக்ஸ்ட்ரா டைம்ல என்ன ஆகும்னா, பிக்ஸட் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், 30 செகண்ட் இருக்கும். அந்த 30 செகண்டுக்கு அப்புறமா தான் 26ன்றது குறைய ஆரம்பிக்கும். சரியா? provided the player presses his clock before the expiration of the fixed extra time, the mean thinking time does not change irrespective of proportion of a fixed extra time used. இதுல நீங்க 30 செகண்டுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அது டைம் சேவ் ஆயிட்டே வரும். பிக்ஸட் எக்ஸ்ட்ரா டைம்ல ஒரு பிக்ஸட் எக்ஸ்ட்ரா டைம் compulsory you should use every move. If you are not using, then it will become vanished. In the laws of chess, increment and delay are treated in the same way. For example, when calculating the length of the playing session, both are multiplied by 60 to the total time. இதுல எவ்வளவு விளையாடி இருக்கீங்கன்றத length of the playing session both are multiplied by 60 to find the total time. இந்த போத்ன்ற வார்த்தையில முக்கியமான பிக்ஸட் எக்ஸ்ட்ரா டைமுக்கும் இன்க்ரிமெண்ட், இது ரெண்டும் தான் வித்தியாசம். இன்க்ரிமெண்ட்ன்றது என்னது? பிரஸ் பண்ண உடனே இன்க்ரிமெண்ட் கிடைச்சிரும். பிக்ஸட் எக்ஸ்ட்ரா டைம்ன்றது என்னது? அது முடிஞ்ச உடனே தான் கிளாக் டவுன் ஆகும். ஆனா இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னாக்கா ஒரு 3 minutes plus 2 seconds இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. வேண்டாம், 30 seconds வச்சுக்கலாம். ஒரு மூவுக்கு 30 செகண்ட் இன்க்ரிமெண்ட்னாக்கா 2 மூவ் ஆனா 1 நிமிஷம் ஏறிடும். அப்போ 60 மூவ் ஆனாக்கா 30 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட டைம் பீரியட் 90 minutes plus 30 செகண்டா இருந்ததுனாக்கா யூ வில் பி 60 மூவ்க்கு அப்புறமா 30 minutes ஆகுனா 90 plus 30 120. அதாவது ஒரு கேம் 2 hours ஆகும்னு அசியூம் பண்ணிப்பாங்க. அந்த நமக்கு கொடுக்குற டைம் 2 hours plus 2 hours 4 hours ஒரு ரவுண்டு நடக்கும்னு அர்த்தம். அதையும் தாண்டி நடக்கும். நீங்க 180 மூவ்ஸ் 160 மூவ்ஸ் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படிலாம் என்ன ஆகும்? அத்தனை மணிக்கும் 180 மூவ்ஸ் ஆனா என்ன ஆகும்? 90 minutes திருப்பி கிடைச்சிரும். 90 plus 90 என்ன ஆகும்? 180 minutesனா 3 hours மேல கேம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ a specified amount of time added to the player's main thinking time with which each move played. ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். The first increment is added at the start of the time, often called Fisher bonus. இது first increment is added to the start of the game. முதல்லயே 30 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா அது ஃபிஷர் போனஸ்னு பேரு. and shown as some clock as fish னு போட்டிருக்கோம், FISCH போட்டிருக்கோம். If a player moves quickly, the time can increase. There are 2 types of delay, Brownstein and a simple. With delay, a player can never increase the time beyond the amount they had to at the start of the move. If the clock is pressed before all the bonus time has been used, the remaining bonus time is lost. Both delay methods have the same overall effect. இது ரெண்டுமே நம்மளதுல 90% நம்மள ஃபிஷர் மோடு தான் யூஸ் பண்றோம், இன்க்ரிமெண்ட் தான் யூஸ் பண்றோம். டிலே இந்தியால யூஸ் பண்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த டோர்னமெண்ட்லயும் பார்த்தது இல்லை. நான் ஒரு 300-400 டோர்னமெண்ட் பார்த்திருப்பேன். எந்த டோர்னமெண்ட்லயும் இது மாதிரி டிலே மோடு வச்சு டோர்னமெண்ட் நாம இந்தியால நடக்கல. The clock will add the delay only after the move has been completed. The delay added will be the maximum only if the player used more that time. Otherwise, the exact amount of used thinking time will be added.
சிம்பிள் டிலேக்கு with this mode the main time only start after the delay countdown expires. இதுதான் சிம்பிள் டிலே நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது. கான்ஸ்டன்ட்ல வேற மாதிரி இருக்கும். அதனால டிலே மோட் இந்தியாவில் கிடையாது. ஆனா இத ஆன்சரா எழுதுறதுக்கு தெளிவா எடுத்துக்கோங்க. 90% இன்க்ரிமெண்ட் பத்தின கேள்விகள் தான் வருமே தவிர டிலே மோடு வந்தா கூட சிம்பிள் டிலே மட்டும் தான் வரும். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Immediately after a flag fall, the requirement of the article 6.3.1 must be checked. இது என்னது? This means the arbiter and the player have checked if the minimum number of moves have been completed. Clock fall ஆன உடனே மினிமம் டைம் பிளாக் ஃபால் ஆயிடுச்சுனாலே கன்சிடர் த கேம் ஆஃப் 90 minutes and 30 moves and 30 minutes for the rest of the game. It is normal to investigate whether the 30 moves have been completed by both the players only after a flag has fallen. If a move counter is used in a digital clock, then it is possible to establish whether 30 moves have been made before a clock fall, as some indication appears on the clock if the player does not complete the 30 moves before the allotted time. இது செகண்டா சொல்லி இருக்கிறது மேனுவல் கிளாக்கு. அதை பத்தின கவலைகள் இப்போ கிடையாது. நம்மளுது எல்லாமே டிஜிட்டல் கிளாக் தான். அதனால இட் இஸ் ஆட்டோ. நீங்க 30 மூவ்ஸ் பண்ணலன்னா கிளாக் 0 ஆயிடும். அல்லது 30 மூவ்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த 30 மூவ்ஸ்க்கு எத்தனை வரணும்? 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துடும். சரிங்களா? தென் where electronic clocks are used and both the clock shows 00, the arbiter can usually establish which flag fall first. இது நாங்கெல்லாம் வேலை செய்ய கிளாக் ஃபால் ஆன உடனே கூட கிளாக் ஓட ஆரம்பிக்கும். ஆனா அது ஒரு கிளாக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்போ 2 கிளாக்கும் ஃபால் ஆயிருந்தாலும் ஒண்ணுத்துல மட்டும் தான் பிளாக் காட்டும். எந்த கிளாக் ஃபர்ஸ்ட் ஃபால் ஆச்சோ அந்த கிளாக்ல மட்டும் தான் பிளாக் இருக்கும், கொடி காட்டும். இன்னொன்னு 00 தான் காட்டும். அதனால ஈஸியா இது பண்ணிடலாம். இதெல்லாம் ப்ரீவியஸா இது மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் கிளாக்ல வராது. அப்போ இப்போ கிளாக்ல நிறைய அட்வான்ஸ் ஆயிடுது. with the help of the some indication or any other flag indication where mechanical clocks are used, then article 3 Roman 3.1 of the guidelines about games without increment including quick play finishes is applied. இந்த குயிக் பிளே ஃபினிஷ்ன்றது இப்ப கிடையாது. ஆக்சுவலா குயிக் பிளே ஃபினிஷ்ன்றது ஆர்டிகல் 10ல இருந்தது முதல்ல. அதெல்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்தியால மெக்கானிக்கல் கிளாக்ன்றதே கிடையாது. அதனால இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். குயிக் பிளே ஃபினிஷ்னா என்னன்றத தனியா சொல்றேன். அதாவது இங்க 90 minutes plus 30 seconds இன்கிரிமெண்ட்லாம் சொல்றாங்கல்ல, அது கிடையாது. அது டைரக்ட் ஃபினிஷ். ஈச் 1 hour கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஈச் 1 hour கேம்னு சொல்லச்ச லாஸ்ட் 5 minutes இருக்கச்ச ஸ்கோர் ஷீட் எழுதுறத நிறுத்திடலாம். ஸ்கோர் ஷீட் எழுதுறத நிறுத்திட்டீங்கன்னாக்கா ஆர்பிட்டர் எழுதணும் அல்லது ஒரு அசிஸ்டன்ட் போட்டு எழுதணும். அந்த 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 பர்டிகுலர் கேமை மட்டும் ஆர்பிட்டர் பக்கத்துல நின்று வாட்ச் பண்ணணும். அவன் வின்னுக்கு ஆடாம டிராக்கு தான் ஆடுறான்னு கிளைம் பண்ணாக்கா ஈவன் கிளாக் ஃபாலுக்கு அப்புறமா கூட விளையாட விடலாம். ஆனா வின்னுக்கு ஆடலன்னு தெரிஞ்சதுனாக்கா கேமை டிரா சொல்லலாம். அல்லது விளையாட விடுறத வேடிக்கை பார்க்கணும். ஆர்பிட்டரு ஒரு 10 மூவ் 12 மூவ் 7 மூவ் 8 மூவ் பார்ப்பாங்க. எதுக்காக? கிளாக் ஃபாலுக்காக தான் ஆடுறான்னு தெரிஞ்சிடுச்சுனாலே குயிக் பிளே பிளேஸ்ல ஆர்பிட்டர் கேன் டேக் தி டிசிஷன் அண்ட் கிவ் டிரா டு தி கேம். அதாவது டைம்காக தான் ஆடுறான் அப்படின்ற கன்சிடர். அதான் குயிக் பிளே பினிஷ். ஆக்சுவலா குயிக் பிளே பினிஷோட ஷார்ட் பினிஷ் அதான். டைம்காக தான் ஆடுறான்னு தெரிஞ்சிச்சுனாக்கா வி கேன் கிவ் டிரா. ஆனா அவன் வின்னிங்காக ஆடுறான்னு தெரிஞ்சதுனாக்கா வி ஹேவ் டு கிவ் டைம். தட்ஸ் ஆல். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes ரெஸ்ட். வேற வாட்டர் ஹீட்டர் குடிச்சிட்டு வந்துக்கோங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம்.
ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் இதுக்கே முடிஞ்சிருச்சு. ஆர்டிகல் நிறைய இருக்கும் இதுல. ஆனா சார் இப்போ எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ மேபி இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ குவிக் ப்ளே ஃபினிஷ் இல்லை, நீங்கள் இப்போ லாஸ்ட்டு எண்ட் கேம் 2 பேருக்கும் ஒவ்வொரு ரூக்கு தான் இருக்குது. ஒயிட் ஹேவிங் 1 ரூக் அண்ட் பிளாக் இஸ் ஹேவிங் 1 ரூக். ஒயிட்டுக்கு வந்து இப்போ 32 செகண்ட்ஸ் இருக்குது அண்ட் பிளாக்குக்கு வந்து அரௌண்ட் 40 செகண்ட்ஸ் இருக்குது. ஒரு 8 to 10 செகண்ட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ 2 பேரும் ப்ளே பண்ணுறாங்க. ஒயிட்டுக்கு வந்து 24 செகண்ட் வந்துச்சு, பிளாக்குக்கு வந்து 30 செகண்ட்ஸ் வந்துடுச்சு. 2 பேரும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க, கிளாக் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க, பீசஸ் ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணல. இப்போ ஒயிட் வந்து கிளைம் பண்ணுறான், எனக்கு ட்ரா கொடுங்க, இது ட்ரா தானே கேமு, 2 பேருக்கும் அப்படியே நாங்கள் மூவ் பண்ணி தான் இருக்கிறோம், இப்போ ட்ரா கேட்குறாங்க. இது வந்து கரண்ட் சினாரியோல வந்து கிளாக்கு வந்து விளையாடுறாங்கன்னாக்கா, நீங்க வந்து இது எப்படி சொல்றதுன்னாக்கா, ஆக்சுவலா இது வந்து ஒன் டே ரேபிட் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஆர்பிட்டர் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா கிளாக் ஃபால் வரைக்கும் 50 மூவ் உங்களுக்கு தெரியும். ஆனா இது தியரிட்டிக்கல் டிரா இல்லையா? போத் த பிளேயர்ஸ் ஆர் ஹேவிங் ஒன்லி கிங் வித் த ரூக்குன்னு இருந்தாக்கா தியரிட்டிக்கல் டிரா. நீங்க வந்து இத யார் விளையாடுறான், எங்க விளையாடுறான், எத்தனாவது போர்டு விளையாடுறான், எத்தனை மூவ் ஆடி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனா அவங்க 2 பேருமே நீங்க சொல்ற சினாரியோல மூவ் கவுண்டர் வச்ச உடனே வச்சீங்கன்னா, கிளாக் வச்ச உடனே அது ஆரம்பிச்சு இருந்ததுன்னாக்கா எத்தனாவது மூவ்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்து 50 மூவ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு டிரா கொடுத்துடலாம். ஆனா இது நார்மலா இது மாதிரியான நேரத்துல கிளாக் இருந்தா கூட இது மாதிரியான நேரத்துல கிளாக்ல இருந்து கிளாக் டைம்காக தான் ஆடுவாங்க. குயிக் பிளே பினிஷ் இப்ப லேட்டஸ்ட் ரூல்ல கிடையாது. அதனால பக்கத்துல நின்றுகிட்டு அவங்ககிட்ட வாட்ச் பண்ணி கவுண்ட் பண்றது தான் பெட்டர். இல்லைன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் மூவ் வருதான்னு பார்க்கலாம். 3-fold ரிப்பீட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அதை அவன் கிளைம் பண்றானான்னு பார்க்கணும். இல்லைன்னா 5 moves ரிப்பீட்டேஷன் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க சொல்ற சினேரியோல இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். இதை தாண்டி 50 மூவ் ஆடுறதுக்கு முன்னாடி கிளாக் ஃபால் ஆயிட்டான்னாக்கா he will claim for a win. அதை கொடுக்கணுமா வேண்டாமான்றத நீங்க ஜட்ஜ் பண்ண தெரியணும். ஏன்னா அது 50 மூவ் ஆகலன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கும் அவங்க கிட்ட? ரேபிட்ல ஸ்கோர் ஷீட் எழுதணும்னு சொல்லியிருக்கு. ரேபிட்ல ஸ்கோர் ஷீட் எழுதணும்னா எப்படி தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து எழுத வேண்டாம். இந்த 3-fold ரெப்புடேஷனை கிளைம் பண்ணணும்னா ஸ்கோர் ஷீட் வேணும். நீங்க அந்த நேரத்துல இருந்து 30வது மூவ்ல இருந்து 35வது மூவ்ல 40வது மூவ் வரைக்கும் 85வது மூவ் வரைக்கும் 50 மூவ் ஆயிடுச்சுன்னு எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்கோர் ஷீட் வேணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பிளேயர் வந்து விவரமான ஆளா இருந்தான்னாக்கா, இப்போ இவன் கேட்கறான்ல டைம்காக தான் ஆடுறான்னு கேட்கறான்னா, அவன் வந்து ஸ்கோர் ஷீட் எழுத ஆரம்பிக்கணும், அதை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது 50 மூவ் ஆயிடுச்சு, இது 30வது மூவ்ல இந்த சுச்சுவேஷன் வந்தது, 40வது மூவ்ல இப்படி வந்தது, ஸ்கோர் ஷீட் எழுதி காட்டணும். ஸ்கோர் ஷீட்டும் கொடுக்க மாட்டாங்க. 50 மூவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கவுண்ட் பண்ண மாட்டாங்கன்னாக்கா he has to face the loss. புரிஞ்சிச்சா முத்து? எஸ் சார். பட் இப்போ 2 பேருமே இப்போ மூவ் பண்ணும்போதே பீசஸ் எல்லாம் வெளியே போகுது. இப்போ கிங்க மூவ் பண்ணும்போதே கிங் எல்லாம் அப்படியே பறந்து போகுது ஃபாஸ்டா விளையாடும் போது. அப்ப அது மாரி ஆர்டிகல் 12.9. ஓகே, அது ஆர்டிகல் 12.9 பா. நீ 2 பேருமே டிரா கொடுத்துடலாம் சிம்பிளா. ஏன்னா 2 பேருமே ஒண்ணுமே கிடையாதுவா. இது வந்து தியரிட்டிக்கல் டிரான்றது நமக்கு நல்லா தெரியும். கட்டாயமா வின் பண்ண முடியாதுன்றத யூ ஷுட் நோ இஸ். ஏன்னா ஆர்பிட்டர் வந்து சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து கட்டாயமா கேம் தெரிஞ்சவனா தான் இருக்கணும். சரியா? கேம் தெரியாச்சா இது தியரிட்டிக்கல் டிரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க கண்டினியூ பண்றாங்கன்னா இட் வில் நாட் கம் அண்டர் ஃபேர் பிளே. ஃபேர் பிளே பண்ணல, கட்டாயமா டைம்காக தான் ஆடுறதா 2 பேருக்குமே அதுதான் தோன்றுது அப்படின்னா, நீ சொல்றவன் வந்து கிளாக் கம்மியா இருக்கிறவன் தான் ஆனஸ்டா சார் கிளாக்குக்காக ஆடுறான்னு சொல்லுவான். ஆனா அவனோட டைமே ஒரு 10 மூவுக்கு முன்னாடி பார்த்தா அவன் டைம் அப்ல இருந்திருப்பான். அப்ப அதை சொல்ல மாட்டான் தியரிட்டிக்கல் ரான்னு. இதனால 2 பேரையுமே நீ வந்து இந்த இடத்துல அப்ஜெக்டிவிட்டி தான்.
2 பேரை பத்தி கவலைப்படக்கூடாது. நீ என்ன ஆனா விளையாடிச்சா ஸ்மூத்தா ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா கவுண்ட் பண்ணணும். நீங்க கூட கவுண்ட் பண்ணலாம் பக்கத்துல நின்றுகிட்டு. கவுண்ட் பண்ண முடியலன்னா ஸ்கோர் ஷீட் கேட்டு வாங்கி எழுதணும். நீங்க கொடுக்க கூடாது. ஆர்பிட்டர் சுட் நாட் ப்ரொவைட் ஸ்கோர் ஷீட். தே ஹேவ் டு ஆஸ்க் யூ. வெறும் வெத்து பேப்பர்ல ஒரு ஒயிட் பேப்பர்ல வாங்கிட்டு 21st மூவ்ல இருந்து கண்டினியூ பண்ணி எழுதிட்டு வந்துட்டு 3-fold ரெப்டேஷன் வந்தது 5-fold ரெப்டேஷன் வந்ததுன்னு காட்டலாம். அதை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வித்தவுட் ப்ரூஃப் 3-fold ரெப்டேஷன் வந்ததுன்னு அவனால கிளைம் பண்ண முடியாது. ஆனா நீ வித்தவுட் ப்ரூஃப் பக்கத்துல நின்னுகிட்டு 5-fold ரெப்டேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா they have to accept it. இல்லன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஆனா provided we have to check properly. புரியுச்சா? இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிளேஸ் டு டூ திஸ். நாம வந்து 2 பேர்ல ஐயோ பாவம் அவன் கிளாக் ஃபால் ஆயிட போறான்னு கன்சிடர் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா யாருக்கு கிளாக் ஃபால் ஆகும்னு நினைக்கிறானா அவன் ஸ்கோர் ஷீட்டை 1 நிமிஷம் இருந்துச்சே எழுத ஆரம்பிக்கிறது தான் பெட்டர். இல்லைன்னா he should face the loss on time. சரியா? ஓகே சார் ஓகே சார். ஓகே சார். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் ஸ்கோர் ஷீட்டை எழுத மாட்டாங்க சார். அந்த டைம்ல வந்து எழுத மாட்டாங்கன்றது வந்து நீங்க சொல்றது வந்து தப்பான கான்செப்ட் சார். யாரு எழுத வேண்டாம் சொல்றது? நாமளா சொல்றோம். நம்ம சொல்ல சார். அவன் ஆப்பனண்ட் லாஸ்ட் மினிட்ல 2 minutes 3 minutes தான் இருக்கு கேம் பாஸ் ஆகிறதுக்காக ஸ்கோர் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க ஆட ஆரம்பிச்சிடறாங்க சார். அப்ப ரிப்பீட்டட் who will face the loss? He has to face the loss. ஓகே சார் ஒன்னே ஒண்ணுதான் சார். டிரா கிளைம் கேன் பி given by the arbiter. ஓகேவா? பிளேயர் டிரா கிளைம் பண்றான்னாக்கா அவனுக்கு you should have the proof. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. If he is not having the proof, he doesn't want to give draw. ஓகே சார். தேங்க் யூ. ஆனா நாம பார்க்கலாம். நாம போய் பக்கத்துல ஜெனியூன் கேம், இந்த கேம்ல ஜெனியூனிட்டி நீங்க பார்க்கணும்னா 5-fold ரெப்யூட்டேஷன் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுனாக்கா யூ கேன் கிவ். ஆனா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். இட் ஷுட் பி 5-fold. 3-fold வந்த உடனே பிளேயர் கிளைம் பண்றதுக்கு பதிலா நீங்க டிரா கொடுத்துட்டீங்கன்னா அவன் ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதனால ப்ரூவ் பண்ண முடியாதுன்றது வேற. ஆனா நம்மளோட ஜெனியூனிட்டி கொஸ்டின் ஆயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 5-fold வருதான்றத வெயிட் பண்ணி பாக்குறது தான் நல்லது. சரிங்களா? ஓகே சார். ஆனா இன்னைக்கு ஆர்டிகல் 6 கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தெரியல. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொஸ்டின்ஸ் 6.5ல இருந்து நாளைக்கு திருப்பியும் கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு ஃபர்தரா வேற ஏதாவது டவுட் இருந்தா, ஏன்னா கிளாக்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஆர்பிடி பண்ணியிருக்கீங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இதுக்கப்புறமா நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். வேற ஏதாவது கேட்கணுமா கேள்விகள்? Sir, I have one doubt. Hello. சொல்லுங்க சார். சொல்லுங்க மேம். சார் ஆக்சுவலி இப்போ டூர்னமெண்ட்ஸ்ல டிஜிடி கிளாக்ஸ் தவிர்த்து இன்னும் சில கிளாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அது அப்ரூவ்டா? அது நம்ம டூர்னமெண்ட்ஸ்ல அலோவ் பண்ணலாமா? ஒன் டே டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ரேட்டிங் டோர்னமெண்ட்டை பற்றி தான் இந்த கேள்விகளே இருக்கணும். அப்படின்னா ரேட்டிங் டோர்னமெண்ட்ல இப்படியே அப்ரூவ் பண்ணாத கிளாக்கை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா வந்து நம்மளோட ஏரியாக்கள்லயே 2500, 1010, 3000 3 வெரைட்டி ஆஃப் கிளாக்கை யூஸ் பண்றாங்க. இங்கேயே இப்பவே 3மே அப்ரூவ்டு தான். அதனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ்ன்னு வரும். அதுல அப்ரூவ்டு கிளாக் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அப்ரூவல் இல்லாத கிளாக் எல்லாம் ரேபிட் டோர்னமெண்ட், ஒன் டே டோர்னமெண்ட் எல்லாம் நிறைய பேர் வாங்கிடுறாங்க. அதை யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றதுதான் நியாயம். ஏன்னா அது மோட்டிவேஷனல் டோர்னமெண்ட்ல வந்து நம்ம ரொம்ப ரூலை கொண்டு போய் போட முடியாது. ஏன்னா நீங்க எல்லா போர்டுக்கும் கிளாக் வச்சு ஆட வைக்க போறதில்ல. அவன் கொண்டு வர கிளாக்கை கூட யூஸ் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அது அதோட செக் பண்ணிக்கலாம் நீங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்போ இன்னொரு டவுட். இப்ப ஸ்டேட் லெவல் நடக்கிற டோர்னமெண்ட்ல வந்து லாஸ்ட் டை 2 பேருக்கும் டை ஆயிடுச்சுன்னா இப்ப டாஸ் போடுறோம். அது வந்து லா படி ஃபிடே லா படி பிளே ஆஃப்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? ஏன்னா நாம 5 டைம்
டைம் பிரேக் கொடுக்குறோம். 5 டைப் பிரேக் கொடுக்க போறோம். 5 டைப் பிரேக்ல என்னென்ன டைப் ஆஃப் டைப் பிரேக்ஸ்ன்றத கட்டாயமா சங்கர் நாராயணன் சார் எடுப்பாரு. நான் உனக்கு முத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். முக்கோல்ஸ் கட் ஒன்னு, அப்புறமா கிரேட்டர் நம்பர் ஆஃப் விக்டரிஸ், டைரக்ட் இல்லையா? இதெல்லாம் வந்து இது இல்லாம சோனிபான் பரிச்சர், இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வரான்னாக்கா 100 பேருக்கு 5 ரவுண்டு வச்சிங்கனாக்கா இது கட்டாயமா டை பிரேக் வரும். ஏன் டை பிரேக் வருதுன்றது முன்னொரு விஷயம் இன்னும் இருக்கு. நாம பிரைஸ் வந்து 10 வரைக்கும் கொடுக்குறோம், இல்ல 15 வரைக்கும் கொடுக்குறோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு மட்டும்தான் நிறைய டோர்னமெண்ட்ஸ்னாலே, மற்ற எல்லா காம்படிஷனும் நீங்க எந்த விதமான காம்படிஷன் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு தான் பிரைஸ். ஆனா நம்மளுதெல்லாம் 15ல இருந்து 20 வரைக்கும் 20 பேரை டை பிரேக்குள்ள வரவே கூடாதுன்னா கவுண்டிங் வேற நிறைய இருக்கு. பெஸ்ட் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வச்சீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம் வரும். வந்தாக்கா டை பிரேக் வந்ததுன்னாக்கா 1 டே டோர்னமெண்ட் தான் நடத்துறோம். அதுக்கப்புறமா எப்படி கிளாக் வச்சு வேற சொல்ல முடியும்? 2 டே டோர்னமெண்ட் இருக்கிறதெல்லாம் நான் வேற ஒரு பிளே ஆஃப் கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னாக்கா பிளிட்ஸ் கொடுத்துருவேன், ஈச் 5 மினிட்ஸ். ஆனா ஒரு கேம் கொடுக்க மாட்டேன், 2 கேம் கொடுப்பேன். 2 பேருக்குமே டை பிரேக் வந்ததுன்னா ஒரு ஒயிட் ஒரு பிளாக் 2 பேருக்குமே கொடுப்பேன். 2 கேமுமே திருப்பி டிரா ஆச்சுன்னா டாஸ் தான் போடுவேன். ஸோ டாஸ் இஸ் த அல்டிமேட் விஷன். ஏன்னா இதை நீங்க எல்லாம் வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு சார் அது ஃபேர் தானா அப்படின்ற கேள்விதான் உன்னோடது இல்லையா? இல்லையா முக்கியம்? அதானே கேக்குற? இல்ல சார், அது ரூல்ல இருக்கா, நம்ம தரலாமா? ரூல்ல இருக்கு, இல்ல அது ஃபேரான்னு கேக்குற. ஆனா கிரிக்கெட்ல யார் ஃபர்ஸ்ட் விளையாடுறோம்னா அவனுக்கு அட்வான்டேஜ் இருந்துச்சு, டாஸ் போட்டு தான் அட்வான்டேஜ் ட்ரை பண்றாங்க. கரெக்டா? அதனால இட் இஸ் ஆல்வேஸ் அக்செப்டபிள். அது ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கல சார், அவங்க ஒத்துக்கலன்னா நம்ம 5 மினிட்ஸ் ஈச் 5 மினிட்ஸ் வச்சு விளையாட வச்சுக்கலாம் சார். நீங்க ரேபிட் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராஸ்பெக்டஸ் கிளியரா பார்க்கலாம். நீங்க மேபி பாத்துருக்க மாட்டீங்க. பாத்துருக்கு சார். ஆர்பிட்டர் டிசிஷன் ஃபைனல்னு போட்டுருப்பாங்க. ஆமா சார், ஆமா சார். அவ்வளவுதான், அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் டோர்னமெண்ட்ல வந்து வரும். உங்களுக்கு கிளாசிக்கல் டோர்னமெண்ட்ல என்ன இருக்கும்னாக்கா அப்பீல்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த அப்பீல்ஸ் கமிட்டி எப்படின்னா, சீஃப் ஆர்பிட்டர் டிசிஷன் தப்பா இருந்தா கூட நீங்க அப்பீல்ஸ் கமிட்டிக்கு அப்பீல் பண்ணலாம். அந்த அப்பீல்ஸ் கமிட்டில அங்க விளையாடுற 5 பேர் இருப்பான். டாப் 3 மெம்பர்ஸும் 2 ரிசர்வ் இருப்பாங்க. அவங்க சீஃப் ஆர்பிட்டர் கொடுத்த டிசிஷன் ரைட்டான்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அது கிளாசிக்கல் டோர்னமெண்ட். ரேபிட்ல எல்லாம் இது சீஃப் ஆர்பிட்டர் டிசிஷன் இஸ் ஃபைனல். ஓகே சார். ஓகேங்களா? இதுல வந்து டைம் ஃப்ரேமே இல்ல சார். இது வந்து ஜஸ்ட் மோட்டிவேஷனல் டோர்னமெண்ட். அதை நல்லா புரிய வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்ல எடுக்கணும். இது இந்த டோர்னமெண்ட் லாஸ்ன்றது வந்து இட் வில் நாட் இது அஃபெக்ட் எனிதிங். ஜஸ்ட் இந்த லாஸ் அவ்வளவுதான், இன்னைக்கு லாஸ் அவ்வளவுதான். எனிதிங் எல்ஸ் சார்? சரி, எனிதிங் எல்ஸ் கேட்டீங்கன்னாக்கா 6.5 நாளைக்கு ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா நாளைக்கு ஆரம்பிக்கிறோம். வேற ஆல்மோஸ்ட் 23%. தேங்க்யூ வெரி மச். வேற எதுவாக இருந்தாலும் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு எப்போ வேணா கால் பண்ணலாம். அல்லது நீங்க இப்போ போய் ரைட் உட்காந்து படிக்கிறீங்க, இதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, படிச்சுட்டு இருக்கீங்கன்னாக்கா அப்போ எதனா டவுட் வந்தாலும் up to 11 o'clock I am available. So you feel free to call me. Thank you, sir. Thank you.